பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த பூமியிலே தேவன் எல்லா மக்களையும் படைத்தார். எல்லாம் படைத்து விட்டு எல்லா மனிதர்களையும் கோத்திரங்கள் கோத்திரங்களாக, பாஷை பாஷையாக பிரித்து படைத்து அந்தந்த தேசங்களில் வைத்து பூமியின் தாழ்விடங்களில் குடியிருக்க பண்ணி அவர்களை எல்லாரும் ஒவ்வொரு பகுதிகளாக வாழ வைத்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாலும் தேவன் தம்மை ஆராதிப்பதற்கு தம்முடைய ஜனங்களை அவர் அந்த ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுத்த தேவ ஜனங்கள் யாருக்கு உரிமைப்பட்டவர்கள் என்றால் கடவுளுக்கு உரிமைப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், இந்த உலகத்தில் எப்படியாக அவங்க ஆராதனை பண்ணணும், எப்படி தேவனை நேசிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். இதை பற்றிதான வேத வசனங்களை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு தேவன் மற்ற ஜனங்களை விட அவர்களிலிருந்து நம்மளையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருக்காக அவரை பாடவும் அவருடைய சத்தியத்தில் நடக்கவும் அவருக்காக ஜீவிக்கவும் தான் நம்மளையும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன, என்னுடைய சித்தம் என்ன என்பது தான் நாம் இன்றைக்கு கேட்க போகிற சத்தியம். தேவன் நம்மளை எதற்காக பிரித்தெடுத்தார், எங்கே இருந்து பிரித்தெடுத்தார்னா, இந்த பூமியில எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் செய்கிற போல நீங்களும் நானும் ஒரு காலங்களிலே செய்தோம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தமக்கென்றும் அவர் ஒரு பிரிவை ஏற்படுத்தி தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர் தமக்காக தம்மை ஆராதிக்கவும் தமக்கென்றும் அவர் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பைபிளில் படிக்கிறோம். முதலாவதாக லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். ஒரு வசனத்தை 26வது வசனத்தை படிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? வசனத்தை கவனித்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஐயா, ஜனங்களோடு ஜனங்களாக, பாஷைகளோடு பாஷைகளாக பூமியிலே நம் அனைத்து ஜனங்களோடு ஜனங்களாகத்தான் இருந்தோம். இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்ததை போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுத்தலின் நோக்கம் என்ன அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, கவனிங்க, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்ப புரியுதா? உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து என்ன செய்தேன்? எடுத்தேன். புரியுதா உங்களுக்கு? மற்ற ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்தேன்? உங்களை நான் பிரித்து எடுத்தேன். எங்கிருந்து? மற்ற ஜனங்களிலிருந்து. இந்த லேவியராகமம் பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய காலங்கள் வரைக்கும் பிரமாணங்களோ கட்டளைகளோ பைபிள் என்ன செய்யல, கொடுக்கப்படல. கவனிக்கணும். இப்போ மோசேயினுடைய காலத்துக்கு முந்தின காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் காலங்கள். ஏன்னா பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடையவர்களாக அந்த ஜனங்களிலிருந்து, எகிப்திலிருந்து, மற்ற பிரஜாதிகளிலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் தனியாக அவர்களை கூட்டாக சேர்த்து
அவர்களுக்கென்று சொல்லி பரிசுத்த தலைவர்களை நியமித்து கடவுளிடத்திலே நடத்த வேண்டும் என்று மோசே ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கென சில கட்டளைகளை பிரமாணங்களை தேவன் கொடுக்க மனசு வச்சு இந்த மோசேயை அழைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து சில கட்டளைகள் எல்லாம் கொடுத்து இந்த ஜனங்களை இந்த பிரகாரம் நீ எனக்கு நடத்தணும். ஏன்னா மற்ற ஜனங்களும் இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஜனத்திலிருந்து இவர்கள் பிரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இவர்கள் எனக்கு உரிமைப்பட்டவர்கள். இந்த ஜனங்கள் என்னுடைய விருப்பத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து என்னுடைய கட்டளைகளின்படி நடக்க இவர்களை நீ நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஜனங்களும் நானும், அதாவது நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணணும், அவர்கள் என்னை தேட வேண்டும் என்று பைபிளில் டாபர்நாக்கிள் என்ற தேவனுடைய ஆலயத்தை வனாந்தரத்தில் அவர்களுக்கு கொடுத்து, இந்த ஆலயத்தின் நிமித்தம்தான் நான் உனக்கு கொடுத்த இந்த கட்டளைகளை எல்லாம் அவர்கள் செய்து இந்த ஆலய பிரகாரங்களில் செய்து அவர்களை நீ எனக்கு நேரம் நடத்து என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ கவனிக்கணும். அப்போ அந்த ஜனங்கள் பாருங்க, எட்டி பார்த்தால் கூட அந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு மற்ற புறஜாதி மார்க்கம், மற்ற புறஜாதி ஜனங்கள் அவர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஒரு தனிமையா ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவங்களுக்கு பலிக்கான பொருட்களை கொடுக்கிறது, அவங்க குடும்பத்துக்கான செலவுகள் கொடுக்கிறது, இரவு பகலாக அவங்கள காக்கிறது, எதிராளிகளிலிருந்து, நோய்களிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, பாடுகள் உபத்திரவங்களிலிருந்தெல்லாம் விலக்கிறது, மற்ற எல்லா ஜனங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி தனிமைத்துவமாக அவர்களை ஆண்டவர் தமக்கென்று தம்முடைய பிள்ளைகளாக கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்படி நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். இப்போ எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும், அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஆண்டவருடைய சத்தியம். அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இருந்தாங்க, மற்ற புறஜாதிகள் எப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எப்படின்னா, இந்த 20ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம்னா என்ன எப்படி இருக்கும்னா, ரொம்ப படிக்கும் போதே நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த வசனம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு. இங்க பாருங்க, உன் தாயும் தகப்பனையும் நீ என்ன செய்யக்கூடாது, நிந்திக்க கூடாது, அவர்களை நிந்தித்தால் கொலை செய்யணும். தேவனுடைய கட்டளையை பாருங்க, உன் அப்பா அம்மாவை நிந்திக்க கூடாது. அடுத்து அப்பாவுடைய மனைவிய தன் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது. கவனிங்க, அப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரி அத்தையோடு உறவு கொள்ளக்கூடாது. அடுத்து அம்மாவுடன் பிறந்த சகோதரியோடு கூட உறவு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நான் சொல்றது உறவு என்ன உறவுனா, பாவ உணர்வு, உறவு, பாவத்தின் அந்த உணர்வு, பாவம் செய்யக்கூடாது. அடுத்து கவனிங்க, இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இருக்கும். தனக்கு பிறந்த ஒரு பெற்றோருக்கு, ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையோடு தவறான உறவு வச்சுக்கிடக்கூடாது. அடுத்தபடியாக இதெல்லாம் நீங்க ஒன்று ஒன்றா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். விக்கிரகங்களுக்கு போய் நீ என்ன செய்யாத, உன் பிள்ளைய தீக்கடக்க பண்ண வைக்கக்கூடாது. அடுத்து நாள் பார்க்காத, குறி பார்க்காத, இப்படிப்பட்ட மாந்திரீகம் பார்க்காத, மாந்திரீகம் செய்யாத, இப்படிப்பட்ட மற்ற புறஜாதி மார்க்கத்தார் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ என்ன செய்யாத அப்படிங்கிறத பைபிள்ல எல்லாமே இந்த 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் பார்க்காத, நாள் பார்க்காத, ஜாதகம் பார்க்காத, ஜோசியம் பார்க்காத, இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு.
தன் சொந்த மனைவியோடு பிறந்த சகோதரிய தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க. இப்படிங்கிற அநேக விஷயத்தை சொல்லியிருக்கு. ஒரு ஆணோடு ஆணா நீ என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து தப்பு செய்யக்கூடாது. அநேக காரியங்களை இந்த 20ஆம் அதிகாரத்தில் எழுதி வைக்கப்பட்டது. இதை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்னன்னா, தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதை இந்த சாப்டர் நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்த. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னா இந்த 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சூதக ஸ்திரியோடு ஒரு மாத பிறப்பில், ஒரு மாத விடாய் காலங்களில் அவளோடு கூட தவறான காரியங்களை செய்யக்கூடாது. எல்லாம் அநேக இதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் மிருகத்தோடு தப்பு பண்ணக்கூடாது, அசிங்கமான காரியங்களை செய்யக்கூடாது. இது எல்லாமே இந்த பைபிள்ல விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இதுல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வீட்டில் போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க. டைம் இல்லை, நான் இதெல்லாமே உங்களுக்கு சொல்றேன். எதற்காக ஆண்டவர் பிரிச்சார்னா, மற்ற ஜனங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் இதெல்லாம் இருக்குப்பா. உங்களை எதுக்கு நான் பிரித்து எடுத்து கொண்டு வந்து தனியாக கொண்டு வந்து வச்சேன் தெரியுமா? அந்த சுபாவம் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவன் பொய் பேசுவான், நீ என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அவன் விக்கிரகத்தோடு உறவாடி கொண்டிருப்பான், நீ விக்கிரகத்தோடு உறவாட கூடாது. அவன் விக்கிரக கோயில்ல இருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் அநியாயம் செய்வான், அஞ்சனம் பார்ப்பான், குறி பார்ப்பான், நாள் பார்ப்பான், ஜாதகம் பார்ப்பான், சகல அசுத்தங்களையும் செய்கிறவர்கள். அவைகளிலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்ததற்கு என்னன்னா, நீங்கள் என்னுடையவர்கள். என்ன கேட்காம நீ எதையும் செய்யக்கூடாது. என்ன கேட்காம உன் வாழ்க்கையில நீ உன் இஷ்டத்துக்கு நீ நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தானே அடையாளம். ஆமாவா இல்லையா? தேவனிடத்துல நீ பேசாம எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடக்கூடாது. தேவன் பிரித்தெடுத்த நோக்க நான் மீண்டும் வாசிக்கிறேன். 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். எப்படி இருக்கணும்? யாருக்கு ஏற்றாறு போல நம்ம வாழணும். எனக்கேற்ற. எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தாரு? தேவனுக்கு ஏற்றாறு போல அந்த பரிசுத்தம். ஐயா, பிரித்தெடுத்தலின் நோக்கம் என்னன்னா, எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க, நாமளும் அந்த கிறிஸ்தவ போர்வைக்குள்ள வாழ்ந்து மாயமாளமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. பொய்யும் பித்தலாட்டத்துக்கும் நம்மளை தேவன் இந்த ஒரு பிரித்தெடுத்து கொண்டு வரல. மாயமாளமான வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அழைச்சு நம்மளை பிரித்து சபைக்குள்ள கொண்டு வரல. தேவனுடைய பிரித்தலி நோக்கம் அவரை போலவே இருக்க வேண்டும், அவரை போலவே இருக்க வேண்டும். ஆமா, ஏன் அந்த ஜனங்கள் அப்போ எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? அப்ப இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அப்படித்தானே இருக்கு. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, சொல்லுங்க, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்க பாருங்க, மற்ற ஜனங்கள் போல நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா உண்மையாலுமே உங்களை நீங்க ஏமாத்திக் கொள்றீங்க. மற்ற ஜனங்களை போல சுபாவப்படி என்னப்படி அவங்க செய்யற பிரகாரமாவே நீ செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாமே நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை கொண்டு வந்துட்டாரு. ஆனா நீ அவர் விருப்பத்தை இன்னும் நீ என்ன செய்யல. தேவனுக்காகவும் தேவனுக்கென்றும் தேவனுடைய கட்டளைக்கென்றும் தேவனுக்காகவும் உன்னை உரிமை பாராட்டி தேவன் உன்னை பிரித்தெடுத்தார். உன்னை ஆண்டவர் பிரிச்சு எடுத்தது எதுக்குன்னா,
அந்த ஜனங்களுடைய ஒரு சுபாவத்தை போல உன் கூட உன் கிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ மற்ற பிரஜாதிகளின் மார்க்கத்தின்படி நீ செய்ய நடந்து கொண்டிருக்கிறேனா, நீ நிச்சயமா சொல்றேன், நீ போலியான ஒரு கிறிஸ்தவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ ஒரு போலியான ஒரு ஆராதனையாக, மனிதனுடைய முகத்துக்காக முகஸ்துதிக்காக நீ ஆராதனை பண்ற. மனிதனுடைய முகத்துக்காக முகஸ்துதிக்காக நீ இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இன்றைய காலம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பக்கம்தான் ஏசப்பா விரும்பி வர ஆசைப்படுறார். அவர்களோடு இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களோடு வாழத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை சொல்லும் பொழுது 24வது வசனத்தை படிங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கவனிங்க, உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்லா கவனிங்க, எங்க பாருங்க, உங்கள் தேவன். இப்போ கடவுள் தேவன் அப்படிங்கிற அந்த உரிமைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இங்க பாருங்க, பக்தியில உரிமையான பக்தி, இது பக்தியில உண்மையான பக்தி, ஒரிஜினல் பக்தி, ஒரிஜினல் காட். உங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார், கொண்டு வந்து இப்போ ஒரு தனி பிரிவாக ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாரு, உங்களை நான் நல்ல தேசத்தில் என்ன செய்ய பண்ண போறேன், குடியிருக்க பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே அந்த தேசத்துல குடியிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாதவர்கள். தேசம் யாருடையது ஐயா? தேசம் யாருடையது? அந்த கானான் தேசம் யாருடையது? கர்த்தருடையது. அது யாருக்கு வேணாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே அந்த தேசத்துல ஆண்டவர் குடியிருக்க பண்ணது யாருன்னா 7 விதமான ஜாதிகளை நம்ம படிக்கிறோம். அப்படித்தானே? படிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பறித்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர். நிறுத்தி படிப்போமே. முதலாவது ஏத்தியர். ஏத்தியர் ஒரு ஜாதிங்க. அடுத்து கிர்காசியர், எமோரியர். எமோரியர் இது ஒரு கூட்டம்ங்க. கானானியர். கானானியர் ஒரு கூட்டம். பெரிசியர். பெரிசியர் ஒரு ஜாதி. ஏவியர். ஏவியர். எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக. ஏற்கனவே அங்க இருந்த ஜனங்கள் 7 விதமான கூட்டம். பாஷைகளை பேசக்கூடியவங்க தான் ஜாதி. புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, அப்படித்தானே? அன்னைக்கு இந்த பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்கள் வேறு விதமா நடந்தாங்க. இப்ப கவனிங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்யல, நடக்கல. அவங்க எதனால அந்த 7 ஜாதிகளும் அந்த இடத்துல இருந்து துரத்தப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை அவங்க என்ன செய்யல, செய்யல. 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவும் வேண்டாம். உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. இப்ப புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? அவங்களோட நீ என்ன செய்யக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கவனிங்கம்மா. இங்க பாருங்க, அவங்க விக்கிரகத்துக்கு போய் வழிபடுவாங்க. அவன் மரத்தோடு கல்லோடு ஆணோடு அவலட்சணத்தை ஏற்படுத்துவான். பெண்ணோடு அவலட்சணத்தை ஏற்படுத்துவாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல பாவத்தையும் செய்கிறவன் அந்த ஜாதி. ஆகையினால அந்த ஜனவோடு நீ யாரும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க இப்படிப்பட்ட காரியத்தை நீ என்ன செஞ்சிடாத. பார்க்க எல்லாமே நல்லா அழகாத்தான் இருக்கும். ஆனா உள்ளுக்கு இருக்கிற சுபாவம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத சுபாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவம். ஆனா பார்க்க ஆள் அழகா இருக்கு.
சொத்து இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அழகு இருக்கு, தோற்றத்தை பார்த்தா எதுவுமே வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கலப்பா. யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆகையினால அந்த ஜனத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு உறவையும் நீ என்ன செஞ்சிடாத, ஏற்படுத்திடாத. ஓம் பிள்ளைய அங்க கொடுத்து ஓம் பிள்ளைய அவங்க பிள்ளைய இங்க எடுத்து சம்பந்தம் பண்ணி என்ன பண்ணிடாத, உன் சந்ததிய குழப்பிராத. நான் விரும்புகிற மாதிரி நீ எனக்கு நடக்கணும் என்பதற்காகத்தான் நான் உன்னை பிரித்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஏன் 4வது வசனம், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இதெல்லாம் என்ன செய்யணும்னா, எப்பா நான் விரும்புறது அது இல்லை. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் விரும்புறது. இங்க பாருங்க, விக்கிரக வழிபாடு, விக்கிரக போட்டா கர்த்தருக்கு பிரியமில்லாத இது எல்லாமே பாவத்தை சார்ந்தது. எதை சார்ந்தது? பாவத்தோடு பாவமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. பில்லி சுனியமும் ஒண்ணுதான், விக்கிரக வழிபாடும் ஒண்ணுதான், சாஸ்திரமும் ஒண்ணுதான், நாள் பார்க்கறதும் ஒண்ணுதான். கவனிங்க, விபச்சாரமும் ஒண்ணுதான். ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறாரு இடத்துல. ஐயா, நீ உண்மையான வேதத்தை தூக்குகிற ஒரு பரிசுத்தவான் தானா அப்படின்னா உனக்குள்ள அநேக மாறுபாடுகள் இருக்கணும், அநேக வேறுபாடுகளை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ ஜீவியமா தான் இருக்கணும். பார்த்தா ஆளை பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா இருந்துகிட்டு உள்ள இருக்கிற மாறுபாடு கர்த்தருக்கு அழகா தெரியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இதை விலைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை நமக்கிட்ட வாழுவதற்கு நல்லவைகள் தானே. அல்லேலூயா. ஆமென். புறஜாதி மார்க்கத்தை வீட்டுக்குள்ள நடு வீட்டு வரைக்கும் கொண்டு வருவதற்கு அனுமதிக்கிறீங்க. புறஜாதி சார்ந்த தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை உன் வீட்டில் நடு வீட்டுக்குள்ள வரைக்கும், உன் நடு இருதயத்தில் வரைக்கும் நீங்க அனுமதிக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆனா உன் மேல அன்பு வச்சு தேவன் உன்னை பிரித்தெடுத்தார். வாசிங்க 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீங்கெல்லாம் யாரு? ஏமா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க படிங்கம்மா, படிங்க போய் கவனிங்க. தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஐயோ, பரிசுத்த ஜனயா. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். பூச்சக்கரம் என்பது என்னன்னா, இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிற இந்த பூமியில எல்லா ஜனங்களிலும், கவனிங்க, எல்லா ஜனங்களிலிருந்தும் உன் தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எவ்வளவு ரிலேஷன்ஷிப்! உன்னை தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டாரியா. அழைப்பு சும்மா இல்ல, தெரிந்து கொள்ளுதல் சும்மானதல்ல. ஆண்டவர் உன்னை கண்டு கொண்டது சும்மானதல்ல. ஆண்டவர் உன்னை உருவாக்கினது சும்மா ஆனது கிடையாது. ஆண்டவர் உன்னை உருவாக்கினது சும்மானதல்ல. உன்னை எவ்வளவு அன்பு செலுத்தி தமக்காக உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்து உன்னை தேவன் நம்மை தன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. நீ எதை செஞ்சாலும் கர்த்தரை அல்லாமல் நீ ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க, என் சொந்தக்காரன் சொன்னா, என் பந்தக்காரன் சொன்னா, அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கின உறவு, ஐயோ அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, அவங்க எனக்கு அப்படிப்பட்ட உதவி செஞ்சாங்க. சிலுவையில் கவனிங்க, உனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்து, உனக்காக உயிரை கொடுத்து, உன்னை மீட்டெடுத்து, உன்னை உருவாக்கி அவருக்காக வச்சிருக்கிறார்னா, இதுதான் உண்மையான இந்த உலகத்தில், பூச்சக்கரத்தில், இந்த பூமியில உண்மையான தெரிந்து கொள்ளுதல். அவரால் பணமும் கொடுக்க முடியும்,
அவரால் உறவு கொடுக்க முடியும், அவரால் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அவரால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க அவரால் முடியும். காரணம், அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் உன்னை அழைத்திருக்கிறார், அவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார், அவருக்காக உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்கு உன்னை சொந்தமாக்குகிறார். ஆகையினாலதான் அவருடைய விருப்பத்திற்கு நீ வாழணும், அவருடைய கட்டளைக்கு நீ இருக்கணும், அவருக்காகவே, அவருக்கென்றும் அவருக்காகவே நீ வாழணும் என்பது அவருடைய விருப்பம். அதுல ஒரு வசனம் 6-7 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். இப்ப கவனிங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், அந்த அனாதி சிநேகம், அந்த அனாதி தீர்மானம் என்னன்னா, இங்க பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த மேல சொல்லப்பட்ட ஜனங்களையும் யார் தான் படைச்சது? யாருங்க படைச்சா? ஆண்டவர் தான் படைச்சாரு. ஆண்டவர் படைத்தும் அந்த ஜனங்கள் அழகா படைச்சாரு, செல்வமா படைச்சாரு, லக்ஸூரியா படைச்சாரு, ஆஸ்தியை கொடுத்து படைச்சாரு. அவ்வளவு விதமான இந்த உலகத்தினுடைய சகல ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. சுயமாக அவர்கள் தனக்கென்று தெய்வங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல சீக்கிரமாய் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு அவர்கள் சீக்கிரமாய் சீர்குலைந்து போய் இந்த ஆண்டவரை மறுதலிச்சு விரோதமான பாவங்களை செஞ்சதனால, படைப்புக்கு விரோதமான பாவங்களை அவங்க செஞ்சதனால தான் ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சிட்டாரு? அருவருத்து, அவங்க காரியம் உனக்குள்ள வந்துடக்கூடாதுப்பா, ஆகையினால தான் நான் ஒன்றை பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. இப்போ பிரித்து எடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, அவங்களை போல உள்ள ஜனங்கள்ல கூட இல்லை, நீங்க அவங்களை காட்டிலும் நீங்க ரொம்ப லோவா, கீழே வறுமையிலும் தவிப்பிலும் கஷ்டத்திலையும் நீங்க ஒன்று வேலை செஞ்சாதான் பிழைப்பு, அப்படிப்பட்ட இருக்கிற இந்த ஜனங்களை நான் உங்க மேல அன்பு வச்சு உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மேன்மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அழகுள்ளவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதமான எல்லா விதத்திலையும் பியூட்டியாக, எல்லா விதத்திலையும் மேன்மையாக இருக்கிறாங்க இந்த பூமியில. ஆனால் தேவன் நம்ம மீது அன்பு செலுத்தி ஜீவனை கொடுத்து, தேவன் நம்மிடத்துல ஒரு மேன்மையை கூட அவரால் பார்க்க முடியல. அவர் அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையை பார்த்து தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த அன்பு பயங்கரமான அன்பு. இந்த அன்புக்கு துரோகம் செய்யலாமா? இந்த அன்புக்கு விரோதமா நிக்கலாமா? இந்த அன்புக்கு விரோதமா நீ வாழலாமா? இந்த அன்புக்கு விரோதமா நீ உன் குடும்பத்தை நடத்தலாமா? இந்த அன்புக்கு விரோதமா உன் பிள்ளைகளை நீ நடத்தலாமா? இந்த அன்புக்கு விரோதமா உன் ஜீவியத்தை நீ கர்த்தரை விட்டு மாற செய்யலாமா? இந்த அன்புக்கு விரோதமான இந்த ஜீவனுக்கு ஈடாக உன் வாழ்க்கையில நீ என்னத்தை செய்ய போறீங்க? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அதான் ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்தார். இப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னா, தேவன் சொன்னதை செய்யணும். அந்த புறஜாதி மார்க்கத்தாருடைய சாயலின்படி என்ன செய்யக்கூடாது. என்னென்னு உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தணுமா? இங்க பாருங்க, என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எல்லாம் இருக்கு. தீ கிடக்க பண்ணாத, விக்கிரகத்தை வணங்காத, விக்கிரக சிலைய வழிபாடுகளை போட்டாக்களை உன் வீட்டுக்குள்ள வைக்காத, ஜாதகத்தை பார்க்காத, ஜோசியம் பார்க்காத, குறி பார்க்காத, மற்ற ஜனங்களை போல நீ என்ன செய்யாத, திட்டமிடாத, நாள் பார்க்காத, காலண்டரை பார்த்து அந்த காரியம் இந்த காரியம் சகுனம் பார்த்து நீ போற, சகுனம் பார்த்து வார, புறஜாதி மற்றவங்க சொல்றதை நீ கேட்க, தேவனுடைய வார்த்தையை சொல்றதை கேட்க மாட்டக்க போன்ற அநேக காரியங்களை பைபிள்ல சொல்லியிருக்கு. நீ என்னை அன்றி நீ ஒரு காரியத்தை கூட உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு நீ கட்டுப்பட்டவள், நீ கர்த்தருக்கு கட்டுப்பட்டவன். அல்லேலூயா. உன் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் கர்த்தருடையது, மறந்து போயிடாத. கர்த்தர் உன்னைக்காக அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுத்து உன் சரீரத்தில் அடையாளம் இடப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால தான் ஆண்டவர் பிரித்து எடுத்தார். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லுகிறேன். சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். பாருங்க, அந்த ஜாதி செய்யறதை நீ கற்றுக்கொள்ளவே கூடாதுங்க ஆண்டவர். ஏங்க, அவங்க ஜாதகம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, அவங்க ஜாதி பார்த்து, அவங்களுடைய கோத்திரங்கள் பார்த்து செய்கிற முறையின்படி நீ என்ன செய்யாத. ஏன் கர்த்தருக்கே பிடிக்கல, உனக்கு எப்படி பிடிக்கும்? உன்னை உண்டாக்கின தேவன் அவருக்காக உன்னை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க கேட்கணுமா, நீங்க சொல்றத அவர் கேட்கணுமா? அதை சொல்றாருல யோவான் 15ஆம் அதிகாரத்துல, என்னால் அன்றி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, இணைஞ்சிருக்கணும் அவரோட. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய நீ என்ன செய்யாத, கற்றுக்கொள்ளாதங்க. ஐயா, ஊர்ல இருக்கிற புறஜாதி மார்க்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க சொல்றதை கேட்கணுமா, இல்ல உன்னை உண்டாக்கின தேவன் சொன்னதை கேட்கணுமா? உங்களை சொந்தமாக்கின தேவன் சொல்றதை கேளுங்க. மனுஷன் பேச்ச கேட்டு 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 இன்னும் கிறிஸ்தவத்திலிருந்து உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இடம் இன்னும் சரியில்லை. இன்னும் அவர்கிட்ட நீங்க ஈக்குவலாக வரல. அந்த ஈக்குவல் பர்சனா நம்ம என்ன செய்யணும், மாறணுங்க. போதும், உலக வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறீங்க? கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துட்டு போயிடணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா சாஸ்திரம், வீட்டுக்குள்ள பத்தியை பொருத்தி வைக்கிறது, வீட்டுக்குள்ள சூடத்தை பொருத்தி வைக்கிறது, வீட்டுக்குள்ள வாழைப்பழத்தை, பிரதிஷ்டை வீட்டில் சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? அவன் வாழைப்பழத்தை கொண்டு வருவான், உப்பை கொண்டு வருவான். வீட்டில் போனவுடனே பால் காய்ச்சும். ஏன்னா அந்த பால் காய்ச்சறது, வீட்டுக்குள்ள போன உடனே பால் காய்ச்சறது, அதுவும் பாஸ்டமா வந்து தான் பால் காய்ச்ச சொல்லுவான். எப்படி உன்னை தூக்கி இல்லை போட்டு உன்னை விட்டு உன்னை கொன்றுவான் சீக்கிரத்தில். அதுவும் பாஸ்டமா தான். பாஸ்டர் வந்து அந்த இதை என்ன செய்யணும், கிச்சனில் போய் அதை என்ன பண்ணும், பால் காய்ச்சணும். ஐயா, அந்த மார்க்கத்தின் சுபாவத்தை விட்டு நீ என்ன செய்ய, மாத்து. அந்த கிச்சன்ல போய் நீங்க எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு கிச்சன்ல போனா ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டா எந்த வசனத்தை வச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க? எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க? 49 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 எந்த கோத்திரத்தின்படி, அந்த கோத்திரத்தை வாசிங்க. சமையலுக்குன்னு ஒரு கோத்திரம் இருக்கியா, படிங்க. ஆசேரினுடைய ஆகாரம் எப்படி இருக்குமா? கொழுமையா இருக்கும். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் என்ன செய்வானா? தருவான். என்ன ஒரு ஆசீர்வாதம். இங்க பாருங்க, அந்த கிச்சன்ல போய் ஊழியக்காரங்கள் கூப்பிட்டு போய் நீங்க ஜெபம் பண்ண வைங்க. தயவு செய்து சொல்றேன், புது வீடு கட்டினீங்கன்னா, புதிய காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னா ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த மார்க்கத்தின்படி பால் காய்ச்சறது, உப்பை வாங்கி வைக்கிறது. செத்தவனுக்கும் அந்த உப்பு தான், அந்த புதுசாக வீடு கட்டினவனுக்கும் அந்த உப்பு தான். அந்த வீட்டில் போய் என்ன செய்யணும், இந்த வீட்டில் சமையல் பண்ணுறத, ஆண்டவரே ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் எப்படி இருக்குமா? கொளுத்தது, டேஸ்ட், சுவை அவ்வளவு. அந்த நேர்த்தி இந்த வீட்டில் பண்ணுற சமையல் பண்ணுற யார் பண்ணாலும் சரி, அவங்க நேர்த்தியாக சமையல் பண்ணட்டும். அந்த வீட்டுக்குள்ளே நல்ல காரியம், எந்த ஆபத்துகள் வரக்கூடாது. இந்த கிச்சனில் நல்ல ஒரு ஆகாரம், கொழுமையான ஆகாரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரம், திருப்தியை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்க ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலே அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். இது கர்த்தருக்கு பிரியமுங்க. யாருக்கு பிரியம்? ஒரு வீட்டுக்குள்ளே போனால் விற்கிற சந்தனத்தை இழுவி விடுறது, குங்குமத்தை வைக்கிறது, வாழைப்பழத்தை இழுவுறது, கண்டது கசுமாலங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமலை. இதெல்லாம் எந்த மார்க்கம்? புறஜாதி மார்க்கங்க. விக்கிரக கோயில்களில் திருமணம் முடிப்பது, விக்கிரக கோயில்களில் கொண்டு போய் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் திணிப்பது. வாங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மனிதனுடைய சுபாவத்துக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்னா பயன்படுத்துகிறான். நீங்கள் இங்கே பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உன்னை கெடுத்தால் அவனை யார் கெடுப்பாவான்? இங்கே ஒருவன் உன்னை கெடுத்தால்,
புரியுதா உங்களுக்கு? ஒருவன் உன்னை கெடுத்தால் அவனை கெடுக்கிறது யாரு? இதில் ரெண்டுக்கும் என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு விசுவாச சபையில் 2 பேர் இருக்கீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை சிஸ்டர், பாஸ்டர் வாட்டில் சொல்லிட்டு கிடக்காரு, அவரை இங்கேயே வந்து நிற்காரு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உண்மைதான். அவர் மன்னிப்பார், இரக்கமுள்ளவர், ரொம்ப உருக்கமுள்ளவர், எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. ஆமாம், ஆகையினால வாங்க செய்வோம். நீ அந்த ஆத்மாவை கெடுத்தீன்னா ஆண்டவர் யார் கெடுப்பா? ஒன்று ஆண்டவர் கெடுப்பார். வசனம் தெரியாம வாழாதீங்க. தேவன் உங்களை சும்மா தெரிந்து கொள்ளல, அவருடைய சித்தத்தை செய்யணும்னு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்றாரு, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும், பாருங்க, குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஐயோ மந்திரவாதி, சன்னதக்காரனும், தீய ஆவி, அசுத்த ஆவி. இங்க பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களே, அங்கன்னு போகாதீங்க, பாஸ்டருக்கு தெரிய வேண்டாம், இருங்க, ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன். அங்க போன உடனே மனுஷனுக்குள்ள இருந்து சில ஆவி ஆடும் தெரியும், பார்த்துருக்கீங்களா? அதை மனிதர்கள் சொல்லுவாங்க, அது சாமி அப்படிம்பாங்க. அதுகிட்ட போய் என்ன செய்வாங்க, நீ சொல்லுன்னு வருதி கேட்கறது, குறி கேட்கறது. அதான் தீய ஆவி. இந்த சன்னதக்காரர்னா என்னது? தீய ஆவி. அடுத்து மாய வித்தைக்காரன், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன், செத்தவனை போய் கும்பிடுறது, உங்களுக்குள்ளே செத்தவன் போட்டாவை வச்சு வணங்குறது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத. இதெல்லாம் யார் செஞ்சா? அந்த 7 ஜாதியும் செஞ்சதுனால நீ அவங்களை எல்லாரையுமே கொன்று விட்டுட்டு அந்த தேசத்துக்கு நீ போ. அந்த தேசத்துல ஒண்ணு கவனிங்க, ஆண்டவர் வந்து 2 பக்கமும் பேசுவார். அந்த ஜனங்களுக்கும் பேசுவாரு, அவரை தேடுகிற ஜனங்களுக்கும் என்ன செய்வாரு? பேசுவார். பட்சபாதம் இல்லாத தேவன். இப்ப என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவர்? நான் உங்களுக்கு கொண்டு போகிற தேசத்துல அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் இருக்கிறாங்க, அதனால அவங்களுடைய வழிபாடுகளுக்கு காரியங்களுக்கு நீங்க செஞ்சிடாம அவங்களை அழிச்சு புறம்பாக்கி போட்டு அவங்க சுபாவப்படி நீங்க செய்யாம நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய விருப்பத்தின்படி செய்யுங்க, நீங்க நீடித்து அந்த தேசத்துல வாழ்வீங்கன்னாரு. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீங்களும் அந்த ஜனங்களை போல செஞ்சீங்கன்னா உங்களையும் அந்த தேசத்திலிருந்து நான் துரத்திடுவேன். ஆண்டவர் நியாயாதிபதி தானே? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் நியாயாதிபதியா? சொல்லுங்க, நியாயாதிபதி தானே? அந்த 7 ஜாதியும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, துரத்திரு, அவங்க காரியத்தின்படி செஞ்சிடாத, அடுத்து நான் உன்னை கொண்டு போய் அந்த தேசத்துல வைக்கிறேன், ஆனா அந்த தேசத்தின்படி அந்த ஜனங்களின்படி நீ செய்கிறத நான் பார்த்துட்டேன், உன்னையும் இந்த தேசத்திலிருந்து என்ன செய்வேன்? 2 முறை போனாங்களா இல்லையா? பாபிலோன் தேச சிறை கைதியாக எத்தனை முறை போனாங்களா இல்லையா? ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரா? இங்க பாருங்க, அவர் அவர்களுக்கும் நியாயம் செய்கிறவர், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. அதுவும் கர்த்தர் படைத்தவர்கள் தான், நம்மளையும் கர்த்தர் படைத்தார், வேறுபாடு இல்லை. கவனிங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சபையில ஆண்டவர் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, கவனிங்க, இந்த இடத்துல நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன்னா, நீ உன் மார்க்கம் நான் சொன்ன பிரகாரம் நீ நடக்கலைன்னா உன்னை சீக்கிரமா என்ன செய்வேன்? நான் உன்னை சொல்லி பார்ப்பேன், அடுத்து என்னிடத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? விலக்கி விடுவேன், புறக்கணிச்சிருவேன் அப்படிங்கிறார். ஆகையினால ஆண்டவர் கட்டுப்பாடு உள்ளவரா? ஆமா. கண்டிஷன் உள்ளவரா? ஆமா. பரிசுத்தம் உள்ளவரா? ஆமா. நீதி உள்ளவரா? ஆமா. ஐயோ ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாரோ? ஆமா. அவருடைய விருப்பத்துக்கு நம்ம நடந்தோம்னா சகலமும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 7 ஜாதிகளும் செஞ்சது என்னென்ன அருவருப்பு தெரியுமா? நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அதில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார் புதிய ஏற்பாட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிக்கிறேன். மாந்திரீகம், அது 12வது வசனத்தை படிங்க.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இந்த மாதிரி செய்யறவன் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அவங்களை ஆண்டவர் சபையை விட்டு விலக்குகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இங்க பாருங்க, சபையில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா இந்த உபதேசத்துல நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும். அடுத்து, நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும். இங்க பாருங்க, இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க? நாள் பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவன், குறி சொல்லுகிறவர்கள், குறி சொல்றவன் செவி கொடுக்கிறார்கள், செவி கொடுக்கிறான். நீ அப்படி செய்கிறதற்கு, இங்க பாருங்க, நீங்க அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். இங்க பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரா அனுமதிக்கலையா? இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களை அனுமதிக்கிறாரா அனுமதிக்கலையா? அப்ப நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, நாள் பார்த்து குறி பார்த்து மற்ற சடங்காச்சாரம் பிரகாரம் எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா அனுமதிக்கலையா? அனுமதிக்கல. அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன செய்வீங்க? பிசாசு உங்களை இழுத்து பழையபடி உள்ள நிலைமைக்கு உங்களை மாத்திடுவான். அடுத்து படிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரர் எழுப்ப பண்ணுவார். அவருக்கு நீங்கள் என்ன செய்வீர்களாக. இப்ப எல்லாம் என்னன்னா கவனிங்க, தேவன் அனுமதிக்காததை நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். தேவன் அனுமதிக்காதத நீங்க செய்ய 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 அநேக பிரச்சனைகள் தொடர்ந்து வரும். ஆகையினால கவனிங்க, நீங்க என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1 படிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 7:1 இருந்து படிங்க. எடுத்து வாசிப்போம். இல்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், சரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிங்க. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. இல்ல, இங்க இருந்து படிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் சபைக்கு. இங்க பாருங்க, பாஸ்டர் சொல்றதெல்லாம் யாருக்கு நெருக்கமா இருக்கும்? அக்கா நெருக்கமா இருக்கா? இருக்காது. இப்போ நான் சொல்றது நிறைய பேருக்கு நெருக்கமா இருக்கா? இல்லை இல்லை உண்மைதான் அப்படின்றீங்களா? இது நிறைய பேருக்கு இந்த வசனம் புரியல. இன்னொருக்கா படிங்க. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. இங்க பாருங்க, நாங்க பிரசங்கம் பண்ணும்போது நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேச வைக்கிறாரு உங்களை, கவனிங்க. ஆனா அந்த நெருக்கம் இல்லை. உங்களை நாங்க விளக்குறதற்கல்ல, உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து ஒதுக்குவதற்கல்ல, உங்களை கொண்டு வந்து உருவாக்குவதற்கு. அதைத்தான் ஊழியக்காரர் சொல்ற, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து என்ன செஞ்சிருக்கு. ஐயோ, இந்த பாஸ்டர் போய் கூப்பிட்டு நல்ல வேலை அங்க வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். சரி, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு திருமணம் பண்றோம் அப்படின்னா, ஒரு திருமண காரியத்துக்காக பண்றோம்னா அதில் தேவ சித்தம் பார்க்கணுமா பார்க்க கூடாதா? சரி, சாதகம் பார்க்கலாமா தேவ சித்தம் பார்க்கலாமா? சொல்லுங்க. தேவ சித்தமா? ஏமா தேவ சித்தமா சாதகமா? சரி, மனுஷனுக்காக சாதகமா நம்ம என்னவும் செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அடுத்து படிக்கிறோம் 13வது வசனத்துல, ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சபைக்குள்ள வந்தாச்சுன்னா கவனிங்க, சபைக்குள்ள வந்தாச்சுன்னா அந்நிய நுகம் எது? இது எந்த நுகம்ங்க? ஏங்க, இயேசுவோட இணைஞ்சிருக்கீங்களா? இயேசு உங்களை இணைச்சிருக்கிறாரா? இயேசுவோட இருக்கிறாரா? இது எந்த நுகம்? இது இயேசு கிறிஸ்துனுடைய நுகம். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, பைபிள் வசனம் இருக்கா? என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கா? அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்காக வரும் பாடுகளை உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற பிரகாரம் நடக்கிறதா இந்த நுகம். அப்போ
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுக்கு என்ன செய்யறாங்க? பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைக்கப்படாதிருப்பாங்க. இங்க பாருங்க, புறஜாதி, அந்நிய நுகம், சொந்த பந்தம், இதெல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. தேவன் உங்களை வாழ வைக்கிறவர், தேவன் உங்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர், தேவன் உங்க மேல ரொம்ப அளவில்லாத பாசத்தை வைத்திருக்கிறவர், அவர் அன்புடைய தேவன். அதனாலதான் நீங்க அவர்களுடைய இணைப்புக்கு சம்மதிக்காதீங்க. உங்களை தேவன் அனுமதித்ததுக்கு மாத்திரம் தான் நீங்க சம்மதிக்கணும். அந்நிய நுகத்தில் உங்களுக்கு பிணைப்பு வேண்டாம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியாள்னா என்னங்க? சுய இஷ்டமா தன் இஷ்டத்துக்கு திரிகிறதா என்னது பேலியாள். தன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யறதா என்னது பேலியாள். இது யாருடைய இஷ்டத்துக்கு? கிறிஸ்துவினுடைய இஷ்டத்துக்கு நம்ம எல்லாரும் சம்மதிச்சு வந்திருக்கிறோம். படிங்க. அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது? புரியுதா உங்களுக்கு? அவிசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பங்கு? அவங்களோட பாருங்க, பேசுங்க, அன்பா சிநேகிங்க, அவர்கள் ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் சாப்பாடு கொடுங்க, நல்லா கவனிங்க. ஆனாலும் நீங்கள் கிறிஸ்துனுடைய கண்ட்ரோலில் இருந்து தான் அவங்களோட நீங்கள் பழகணும். கவனிங்க. ஆனால் ஐக்கியம்னு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க செய்கிறதுக்கெல்லாம், அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதிப்பதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கவே கூடாது. காரணம், நீங்கள் தேவனுக்கு சம்மதித்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சம்மதம் வாங்கினவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் தாயித்து கட்டியிருக்கீங்க? தாயித்து கட்டினவங்கலாம் யாரு? இந்த அருணா கயிறெல்லாம் மந்திரிச்சு கட்டுவாங்க. இப்படி நிறைய விஷயங்களை பாருங்க. சபைகளுக்குள்ள அந்நிய நுகத்துல பிணைப்பு இருக்கும். அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம். இதெல்லாம் இருக்கலாமா? இதெல்லாம் இருக்கலாமா? ஆண்டவர் நகையை பார்த்து சொன்னாரு, எப்பா எல்லா ஜனங்களையும் நகையை கலட்டி தூர போட சொல்லு அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவங்க எகிப்திலிருந்து நகையை கொடுத்தவரும் யார் தான்? ஆண்டவர் தான். அவங்க உழைப்புக்கேற்ற பலனை ஆண்டவர் நகையை கொடுத்தாரு. அதே நகையை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விக்கிரக வழிபாடுகளை, விக்கிரக சொரூபங்களை செஞ்சு போட்டதுனால ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரு? எல்லாம் தூக்கி தூர போட சொல்லு அப்படின்னாரு. அப்போ ஒரு நகையில கூட விக்கிரகம் இருந்தால் அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை அவாய்ட் பண்றாரு. அதை இந்த நகையை கொடுத்தவரும் யாரு தான்? கர்த்தர் தானே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எதை செய்தாலும், எதை ஆண்டவர் உனக்கு கொடுத்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் அதுல அந்நிய நுகம் இணைக்கப்படக்கூடாது. அந்நிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள செய்யக்கூடாது. இதை நான் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்றேன், சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 படிங்கம்மா. ரோமர் 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். அது வேண்டாம்மா, இங்கிருந்து படிங்க. நான் சொல்றது பாருங்க. 18வது வசனத்திலிருந்து படிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வச்சீங்கன்னா, கவனிங்க, சத்தியத்தை எதனால அடக்கி வச்சிருக்கிறீங்க? இங்க பாருங்க, அநியாயம் வேணுமா சத்தியம் வேணுமா? சொல்லுங்க. அநியாயத்துல நடக்க போறீங்களா, சத்தியத்துல நடக்க போறீங்களா? சத்தியத்துல நடக்கிறவங்களுக்கு அநியாயம் உள்ள என்ன செய்யாது? வராது. என்னென்ன அநியாயம்? 19வது வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிங்க. 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணராய் இருக்கிறார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதெல்லாம் தெரியும் பாருங்க. மற்ற விஷயத்துக்குள்ள நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிடும்? இருள் அடைஞ்சு போயிடும்.
நீங்க மற்ற காரியங்களை கேட்க கேட்க மற்ற காரியங்களோடு இணைப்பு கூட கூட உன் பரிசுத்தமான வாழ்க்கையெல்லாம் என்னவா மாறிடும்? இருளாய் போயிடும். 22வது வசனம், அவர்களை தங்களை ஞானி என்று சொல்லுகிறபடியினால் சொல்லியும், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும். சரி, இப்ப நான் சொல்றேன், 28ல இருந்து வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு அதாவது ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. நீ இதை செய்யுமா, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்ப்பா அப்படிம்பாரு. இல்லை அப்படித்தான் இருப்பேன், நான் இங்கேயும் வருவேன் அங்கேயும் போவேன், நான் இங்கேயும் எனக்கு வேணும் அங்கேயும் வேணும். இதில் ஏதாவது நியாயம் பிறக்குமான்னு நினைக்கிங்களா? ஒன்றுமே பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 29வது வசனம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், அநியாயம், வேசித்தனத்தினாலும், வேசித்தனம், துரோகத்தினாலும், துரோகம், பொருளாசையினாலும், பொருளாசை, குரோதத்தினாலும், குரோதம் நிறையப்பட்டு, பொறுமையினாலும், கொலையினாலும், கொலை, பொறாமை, கொலை, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வாக்குவாதம், வஞ்சகத்தினாலும், வஞ்சகம், வன்மத்தினாலும், வன்மம் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய். பாருங்க, இங்க சொல்றது அங்க சொல்றது, அங்க சொல்றது இங்க சொல்றது, புறங்கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்களும், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞருமாய், தேவனுக்கு பகைஞருமாய் மாறிடுவாங்க. துரோகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களும், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர்கள், பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், சுபாவத்தில் அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் புறஜாதி மார்க்கம். இதெல்லாம் எதுங்க சொல்லுங்க? இதெல்லாம் எந்த மார்க்கம்? புறஜாதி மார்க்கத்தை இங்க கொண்டு வரக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆகையினாலதான் அவங்களிருந்து நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு தான் ஆண்டவர் நான் உங்களை பிரிச்சு எடுத்துட்டு வந்தேன். அப்ப நீங்க எனக்கு பிரியமா நடக்க போறியா, இல்ல அவங்களுக்கு பிரகாரமாக நீ உலக பிரகாரமாவே நடக்க போறியா? நீ எடுத்த தீர்மானத்தை தெளிவா எடுத்துக்கோ. அதான் ஆண்டுடைய சத்தியம். இல்லையா சொல்லுங்க. ஆனாலும் நான் உன்னை உரிமை கொண்டாடுறேன், நீ என் உரிமையிலிருந்து நீ தப்பித்து போகணும்னா போ. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தா இரு. யாரை பார்த்து அன்பு கூர்ந்து சொல்றாரு? நம்மளை பார்த்து அன்பு கூர்ந்து சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், சீக்கிரமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து படிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புரியுதா உங்களுக்கு? எது மேல வாஞ்சையா இருக்கணும் ஐயா? எது மேல வாஞ்சையா இருக்கணும்? வசனம் படிக்க படிக்க, வசனத்தை கேட்க கேட்க, சபைக்குள்ள வசனத்தை உணர உணர இது உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. 8வது வசனம் படிக்கிறோம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் இடறி போறான் அப்படின்னா எதுக்கு கீழ்ப்படியல? வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இடறுகிறது. அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இப்ப நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு காலத்துல நம்ம அறியாம இருந்தோம், ஆனால் இப்போ ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு ஜாதியாக நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இதில் என்ன நம்ம இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம படித்தோம் அப்படின்னா,
ஐயா, அவங்களுக்கு இருக்கிற சுபாவ உணர்வோடு நீயும் இந்த சபையில நீ அப்படியே இருந்தீங்கன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு நீ எதை வச்சு சொல்றீங்க? கர்த்தருடைய விருப்பத்திற்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க வாழ்வதுதான் நீங்க இயேசப்பாவுக்கு சொந்தமான பிள்ளை. இதான் ஒரிஜினல். அது வேணும் இது வேணும்னா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்னது? டூப்ளிகேட். இந்த ரகசியம் பெரியது. தேவன் நம்மளை அழைத்தது உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நான் படிக்கிறேன் சில வசனங்களை. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பாவுக்காக வாழணும்னா எதை விட்டு ஓஞ்சிருக்கணும்? பாவத்தை செய்யக்கூடிய மற்ற புறஜாதிகளுடைய மார்க்கத்தின் பிரகாரம் தேவன் விரும்பாத அந்த ஜாதிகளுடைய குணாதிசயங்களிலிருந்து நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்தது எதற்குனா தேவனுக்கு பிரியமாக. 3, சென்ற வாழ்நாட்கள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். யாருங்க கணக்கு கொடுக்கணும்? யாரு கணக்கு கொடுக்கணும்? எங்க அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க செஞ்சிற தப்புக்கு, அவங்க செய்யற பாவத்துக்கு, விக்கிரக வழிபாடுகளுக்கு, சில காரியங்களுக்கு அவங்க கணக்கு என்னதான் செய்யணும்? கொடுக்கணும். நீங்களும் நம்மளை தேவன் அழைச்சதுக்கு நம்மளும் என்ன செய்யணும்? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு, நமக்கும் நியாய தீர்ப்பு. நமக்கு நன்மையான ஈவு. கவனிங்க, நியாய தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? நியாய தீர்க்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆகினால இதுல நம்ம என்ன படிக்கிறோம்? 6வது வசனம், இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாமிசத்திலே ஆக்கினை உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எந்த புத்தி உடையவர்களா இருக்கணும்? தெளிந்த புத்தியுடையவர்களான கிறிஸ்தவ ஜீவியத்திலே வாழுவோம். ஜெபம் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் மார்க் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து ஏசப்பா சொன்னார்னா, இந்த சுவாபத்தின்படி இல்லாமல் இருந்தாலும் அடுத்து சபைக்குள்ள என்ன இருக்குன்னா, கவனிங்க, சபைக்குள்ள வந்தாச்சு, நீங்க அந்த பிரஜாதி மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளின்படி செய்யக்கூடாது. அடுத்து சபைக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப சபைக்குள்ள இருந்துக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. அது என்னது? மார்க் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அங்க பாருங்க, அதெல்லாம் தெரிஞ்சது, இது தெரியாதது. சொல்லுங்க. அது அம்மா, அது தெரிஞ்சது, எது தெரியாதது? சரி, இப்ப இங்க பாருங்க, யாராவது ஒரு பொண்ணு இருக்கான்னா அந்த பெண்ணு என்ன யோசிக்கிறா? என்ன தீமையான காரியத்தை யோசிக்கிறாளா, நன்மையான காரியத்தை யோசிக்கிறாளான்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் சீக்ரெட். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில இண்டிவிஜுவலா உள்ள இருக்கிறது. இது யாருக்கு தெரியாது? மனுஷனுக்கு தெரியாத பாவங்கள். ஏதோ ஆண்டவர் சொல்றாரு, அதையும் விளக்கு இதையும் விளக்கு அப்படிங்கிறார். வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை வருதே. சபைக்குள்ள வந்தோம். விபச்சாரங்களும், ஐயோ விபச்சாரம் செய்ய ஆசைப்படுறாங்களே,
வேசித்தனங்களும் ஐயோ வேசித்தனம் பண்ண ஆசைப்படுறாங்களே, கொலைபாதகங்களும் ஐயோ கொலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே, களவுகளும் ஐயோ களவு செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே, பொருளாசைகளும் ஐயோ நிறைய பொருளாசை வச்சுக்கிட்டு சபைக்குள்ள இருக்கிறாங்களே, துஷ்டத்தனங்களும் ஐயோ துஷ்டத்தனமும் செய்யறாங்களே, கபடும் கபடா இருக்கிறாங்களே சபைக்குள்ள, காம விகாரமும் காம விகாரத்தோடு சபைக்குள்ள இருக்கிறாங்களே, வன்கண்ணும் வன்கண்ணா இருக்கிறாங்களே சபைக்குள்ள, தூஷணமும் தூசணம் செய்கிறவர்களும் தூசணம் செய்யவும் தோன்றுதே, பெருமையும் பெருமை இருக்குதே சபைக்குள்ள, மதிகேடும் புறப்பட்டு வரும், மதிக்கேடான காரியங்கள் உள்ளக்குள்ள இருக்கே, புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் இதெல்லாம் என்னது? உள்ளத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு. சொல்லுங்க, இதெல்லாம் என்னது? பொல்லாங்கானவை. பொல்லாங்கானதுன்னா உலகத்தோடு சேர்ந்தது. இதெல்லாம் பொல்லாங்கானதாகிய இவைகளை பொல்லாங்கானவைகளாக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப கவனிங்க, அந்த மார்க்கத்துக்கும் விளையிறணும், சபைக்குள்ள இருந்து நமக்கு யாருக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே ஊறிக்கொண்டிருக்கிற இந்த சுபாவத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? புறஜாதி மார்க்கமும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப எதன் பிரகாரம் இருக்கணும்னா, இந்த அவர் சொன்ன பிரகாரம் இருப்பதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தாயா நம்ம ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு சொல்லுங்க? எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு? ஒரே ஒரு வசனம், லேவியராகமம் 18:1-5 வரைக்கும் படிங்க. லேவியராகமம் 18:1-5 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தினுடைய செய்கையின்படி செய்யாமலும். இங்க பாருங்க, உங்களை இருந்து புறப்பட்ட தேசத்தின்படியும் நீங்க செய்யக்கூடாது. உங்களை கொண்டு போய் அங்க கானான் தேசத்துல வைக்க போறேன், அங்க ஒரு 7 ஜாதி இருக்கு, அங்கேயும் அதன்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். அவர்களுடைய முறைமை எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் ஐயோ செய்முறைய செஞ்சுதானையா ஆகணும். செய்முறைய அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க முறை இருக்கட்டையா, மனுஷ முறைய ஆண்டவருக்கு முறை ஆகாது. புரியுதா? மனிதன் செய்கிற முறை தேவனுக்கு அது முறை ஆகாது. அவர்கள் செய்கிற செய்கையின்படி நீ செய்யாத. என்னுடைய நியாயங்களின்படி செய்து. பாத்தீங்களா? என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு, என்னுடைய கட்டளைகளின் பிரகாரம் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவன். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, இவைகளின்படி செய்கிறவன் இவைகளால பிழைப்பான். கவனிங்க, இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த உலகத்துல நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? நான் நல்ல தீர்க்காயுசுடையவனா வாழணும். நமக்கு நோய் இருக்கு, ஆனாலும் அந்த நோய் நம்மளை கொல்லாது. தேவ சித்தம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா? யாருடைய சித்தம் யாருடைய சித்தத்தை விட மேலாக முடியாது. நம்முடைய சித்தம், கவனிங்க, சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் தான். ஆமென். அவருடைய சித்தத்தை மேற்கொள்ள யாராலையும் முடியாது. பூமியில் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற காலத்தில் நல்லா ஓடணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பலவீனம் இல்லாமல் நான் நிம்மதியாக வாழணுமா? இவர் சொல்லுகிறத கேளுங்க.